உங்கள் வீட்டு குட்டீஸ் எப்போ பாரு சாக்லேட்ஸ் வேணும்னு அடம் பிடிக்கிறாங்களா? அவங்களுக்கு இந்த மில்க் சாக்லேட் ஸ்வீட்டை செஞ்சு கொடுங்க, திரும்ப திரும்ப கேட்பாங்க. வாங்க செய்யலாம். ஸ்வீட் செய்கிறதுக்கு 1/2 லிட்டர் பாலும் 1.25 அழ சர்க்கரையும் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. பால் பொங்கி வரும்போது 200 கிராம்ஸ் ஆஃப் கண்டென்ஸ்டு மில்க்கை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. ஏன்னா நம்ம அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இந்த ஸ்வீட் எங்கள் அம்மா எனக்கு சின்ன வயசில் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இப்போ நான் என்னோடய குழந்தைக்காக இதை செய்கிறேன். ஸ்வீட் செஞ்சுட்டே இருக்கும்போது சைடில் ஒரு தட்டில் நெய் தடவி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. பால் திக்காகும் போது கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. ஏன்னா நம்ம அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். ஒரு அளவுக்கு திக்காக ஆரம்பிக்கும் போது நெய் விட்டுட்டே வாங்க. அப்போ தான் அது ஈஸியாக உருளை வரும். ஸோ நெய் விட்டுட்டே இருங்க தாராளமாக. இப்போ நம்ம கொஞ்சோண்டு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்கு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. நெய் விட்டுட்டே இருங்க. நெய் 200 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 200 கிராம்ஸ் நெய் தேவைப்படும். அதை எப்படி பார்க்குறதுனா, நல்லா உருண்டு வரும்போது அதை எடுத்து கொஞ்சம் தட்டில் உருட்டி பாருங்கள். ஒட்டாமல் வந்துருச்சுன்னா பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம நெய் தடவின தட்டில் அதை விட்டு பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஆரோக்கிய அக்னி பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் குட்டீஸ்க்கு சந்தோஷமாக கொடுங்க.